இன்று தமிழ்நாடு அருந்ததியர் சமுதாய கூட்டமைப்பு தலைவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். தமிழ்நாடு அருந்ததியர் சமுதாய கூட்டமைப்பில் 38 அமைப்புகள் தற்போது அங்கம் வைத்து வருகின்றனர். இந்த தேர்தலில் ஜனநாயக இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவர்களுடைய முழு ஆதரவை வழங்க உள்ளனர். இது சம்பந்தமாக அருந்ததியர் சமுதாய கூட்டமைப்பின் தலைவரில் ஒருவரான உக்கடம் நாகேந்திரன் அவர்கள் கூறுகையில், நிர்வாக திறன் அற்ற திமுக அரசு முழுமையாக மக்களிடையே செல்வாக்கை இழந்துவிட்டது. இம்முறை எதிர்க்க சியாக வருவது கூட சிரமம். கோவை தெற்கு மற்றும் வடக்கு தொண்டாமுத்தூர் தொகுதியில் தேர்தல் விதிமுறைகள் திமுகவினரால் காற்றில் பறக்க விடப்பட்டு இருக்கிறது. கோவை தெற்கு தொகுதி முழுவதும் கட்டுப்படுத்தப்படாத பணப்புழக்கம், வாக்காளர்களுக்கு தோடு, மூக்குத்தி, கமல், மோதிரம் ஆகியவற்றை கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள் என தெரிய வருகிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கடந்த 6 மாதத்துக்கு முன்பாக நியமிக்கப்பட்ட 234 சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தங்களின் கடமை மற்றும் பொறுப்புகளை உணர்ந்து நடுநிலையாக நடந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஆகஸ்ட் இந்த தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் பெரும்பான்மை பெற்று முதலமைச்சர் ஆவார். இந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் 38 அமைப்புகள் அவர்களின் வெற்றிக்காக உழைக்கும் என உறுதி அளித்தனர். இந்த அமைப்பினுடைய பணிகள் பாத்தீங்கன்னா எங்களுடைய அருந்ததியர் சமுதாயத்தினுடைய கல்வி வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபடுவது, அதிகார நிலைப்பாட்டை மக்களுக்கு உருவாக்குவதற்கான பணிகளை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைய நிலையில அருந்ததியர் மக்களுக்கு ஒரு பெரும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அதனால இதற்கான பாதுகாப்பு சூழலா மரியாதைக்குரிய மருதாச்சலம் அவர்கள், அண்ணன் காமராஜ் அவர்கள், அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள், அதே போல தமிழ்நாடு அருந்ததியர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் கந்தசாமி அவர்கள், அருந்ததியர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் அருமைக்குரிய அண்ணன் எம்ஜிஆர் மாதிகா அவர்கள், மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் அண்ணன் பொள்ளாச்சி மருதாச்சலம் அவர்கள், பொள்ளாச்சி மாரிமுத்து அவர்கள், அதே போல தேசிய தாழ்த்தப்பட்ட நல உரிமையத்தினுடைய தலைவர் பஞ்சாலை பார்தேவன், அருந்ததியர் நல சங்கத்தினுடைய தலைவர் முருகன், ஒன்னிவீரன் வாரிசு, அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் எங்களுடைய பணி நாங்கள் தீவிரமாக செஞ்சுருக்கிறோம். இன்னைக்கு களப்பணிகளில் பார்க்கும்போது எல்லா இடங்களிலுமே அதிமுக நல்ல வலுவான மக்கள் ஆதரவு இருக்கு. அந்த மக்கள் ஆதரவு இருக்கிற சமயத்தில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும். அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை அருந்ததியர் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இன்னைக்கு திமுகவுடைய 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய 470க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எந்த விதமான கேள்வியும் கேட்பாடும் இல்லாமல் ஏதாவது தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னு சொன்னோம்னா அதை மடை மாற்றுவதற்காக உடனடியாக ஏதோ ஒரு அருந்ததியர் மக்களை கொலை செய்ய வேண்டியது, அந்த செய்தி ஒரு வாரத்துக்கு ஓடும். அந்த மாதிரியான மடை மாற்றும் சம்பவங்களுக்காகவே அருந்ததியர்கள் கொல்லப்பட்டாங்கிறத நாங்கள் நம்புறோம். அதே மாதிரி வீரகனூர்ல திமுக ஆட்சிக்கு 1 வார காலத்தில் 500 வீடுகளை அடிச்சு உடைச்சு அவங்க ஒரு பெரும் கலவரத்தை நிகழ்த்தினாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகோதரர் ராம்ஸ்டாங் அவருடைய பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளசாராய பிரச்சனை விவகாரத்தினுடைய பிரிச்சு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த விவகாரமும் நடந்தது. அதனால தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட கொலைகள் எல்லாமே அரசியல் கொலைகளாக தான் இருக்குது. அதனால புதிய ஆட்சி அமைந்தவுடன் இந்த கொலைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விவகாரங்களையுமே முழுமையா மறு விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில முழுமையா கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்றம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர் 3 சட்டமன்ற பகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் கள சூழ்நிலை பார்த்தாச்சுன்னு சொன்னா எல்லா இடங்களையும் பட்டியலை போடுறது, 20 ரூபா டோக்கன் கொடுக்குறது, தோடு கொடுக்குறோம், மூக்குத்தி கொடுக்குறோம், கம்பல் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஜனங்களை பண்றது, 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுக்குறோம், போய் மளிகை பொருட்களை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மடம் மாத்துறது, இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மேல தேர்தல் ஆணையத்தினுடைய கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்றத்தினுடைய இந்த வாக்குப்பதிவு அலுவலர்களாகட்டும், பூத்துகளுடைய அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய முக்கியமான துறை அதிகாரிகள், இப்போ உயர் பதவியில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக திமுகவுக்கான ஆதரவாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் மாதிரி இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதே போல இன்னைக்கு இந்த பட்டி போடுற விவகாரத்தில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு அம்மன் அர்ஜுன் அவர்கள் ஏற்கனவே கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் ஒரு 7 இடங்கள்ல அந்த பட்டி வியாபாரம் முடிச்சுட்டாங்க. அப்புறம் இன்னுமே கூட பார்த்தீங்கன்னு சொன்னா காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட், காலையில் வந்தாச்சுன்னா பிரியாணி 500 ரூபாய், அதே மாதிரி மத்தியானத்துக்கு மேலே வந்தாச்சுன்னு சொன்னா சாப்பாடு பிரியாணியெல்லாம் கறிச்சோறுலாம் போட்டு மறுபடியும் 500 ரூபாய். இந்த மாதிரி எல்லாத்தையும் உட்கார வச்சு நம்ம பண்ணுறதுனால தேர்தலுடைய நோக்கமே காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு இந்த சித்தாந்தம் முழுமையாக உடஞ்சிருச்சு. தேர்தல் ஜனநாயகம்ங்கிறது கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்றத்தில்
ஐயா 470 பேருங்கிறது வந்துங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியல் மக்களுடைய கணக்கு. கொலைகள் நடந்தது 8000க்கு மேல கொலைகள் நடந்திருக்குது. ஆனா பட்டியல் சமூகத்தினுடைய அதாவது எங்க சமூகம்